இவர் இருந்த இடத்த தீ வச்சுவிட்டாங்க. அந்த தீயில் அவர் கால் ரெண்டும் கருகி போச்சு. அதனால் கரிகால் சோழன்னு பேர். கடைசியில் இந்த சோழ சக்கரவர்த்தி தன் மனைவியோட வயசாயிட்டுது. நம்மளாம் எத்தனை வயசானாலும் உறவையும் பந்தத்தையும் உதறுவான்னு இல்லை, யாரையும் விறார் இல்லை. என் கொள்ளு பேரனுக்கு காது குத்து, அவன் கல்யாணத்தை பார்த்து தான் நான் காசிக்கெல்லாம் போவேன். அப்போல்லாம் வயசுல காசிக்கு கிளம்பிடுவாங்க. நீங்கள் கிளம்புறீங்களோ இல்லையோ, ரெட்டை மாட்டு வண்டியில் உங்களை ஏற்றி இந்த மாடு தெரியும், நேராக போய் நான் ஸ்டாப் இங்கேருந்து கிளம்பிச்சுன்னா காசியில் போய் நின்று உங்களை இறக்கி விட்ரும். திரும்ப அங்கேருந்து அதுவாக புறப்பட்டு வந்து வீடு சேர்ந்துடும். அப்படி நம்பிக்கை. அங்கே போனாங்கன்னா அது திரும்பி வரமாட்டாங்க. இன்னமும் காசியில் காத்திருக்காங்க, எனக்கு எப்போ சாவு வரும்னு காத்திருக்காங்க. ரொம்ப கொடுமையான வாழ்க்கை அதெல்லாம். நம்மளாம் எவ்வளோ பரவாயில்ல, நீங்களாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க. அப்படி முதல்ல எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சுட்டு எங்கே போகணும்? தல யாத்திரை மேற்கொள்ளணும். அப்படி தல யாத்திரை மேற்கொள்ளாதவங்க வார வாரம் மாதமாவது இந்த முற்றோர்கள் வந்து கலந்துக்கணும். அப்படி கரிகால் சோழன் தன் மனைவியோட தன் மகனுக்கு ராஜ்ய பொறுப்பை வழங்கிவிட்டு திருவையாறு என்கிற கோயிலில் வந்து கோயில் வேலைகள் செய்தார். ஒரு சோழ சக்கரவர்த்தி கோயிலை கூட்டினார், கோயிலை மெழுகினார், பதிகங்களை பாடினார், மலர் தொடுத்தார், அடியவருக்கு அன்னம்பாளிப்பு செய்தார். தன் மனைவியோட திருவையாறு தலத்தில் உயிரை விட்டு சிவ கைலாயம் சென்று சேர்ந்தார். இப்படி அவருடைய வரலாறு. அவரை காத்த தலம் இந்த தலம் தாளம்னா பனைமரம்னு பேர். இந்த சுவாமி பேர் தாளபுரீஸ்வரர். தாளம் அல்ல, தாளபுரீஸ்வரர்னு பேர். இந்த தாளங்கிறது கேரளாவில் இன்னும் பயன்படுத்துவாங்க. தாள கொடைம்பாங்க. ஓணம் பண்டிகைக்கு இந்த பனை ஓலில் செய்த கொடையை எல்லாம் வச்சுருப்பாங்க. அது பேர் தாளன்னு பேர். தாளம்னா பனை ஓலை கொடை, தாளக்கொடைன்னு பேர். நம்முடைய தமிழ் தான் தூய தமிழ். கேரளாவில் தாளம்னா பனைமரம். பனைமரம் தலவிருட்சமாக இருக்கிற புண்ணிய தலம். அந்த பதிகத்தை பாடுவோமாக பண்ணோடு.